ഹരേ കൃഷ്ണ. നാരായണീയം தசகம் ஒன்னையாக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தசகம் ஒன்னுல இருக்கிற ஸ்லோகங்கள், ஸ்டார்டிங்ல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். அதை விட சிரமமாக்கும் அதை புரிய வைக்கிறது. ரொம்ப ரொம்ப தத்துவங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும் இந்த ஸ்லோகங்கள். மேல்பத்தூர் பட்டதிரிப்பாடு குருவாயூர் கோவிலுக்கு அவரோட வாத நோய் குணமாகறதுக்காக பகவான சரணடையறதுக்கு வரார். பாகவதத்தை அதனோடு சத்தம் மட்டும் எடுத்து, பாகவதம் பெரிய ஒரு புராணம் மட்டுமே, அதனோடு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரூபத்தை எடுத்து நாராயணியம் அப்படிங்கிற பேரில ஒரு சின்ன கிரந்தம் நிர்மிச்சு அத குருவாயூரப்பனுக்கு காணிக்கையா சமர்ப்பிக்கிறதுக்காக்கும் அவரு தன்னோட வாத நோய் சிரமத்துக்கு நடுவுல முயற்சி பண்றார். தன்னந்தனியா அவரால ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முடியாத அளவுக்கு வாத நோய் அவரை படுத்தி தீக்கிறது. பக்தியா சரீரக்ஷேமமா அப்படின்னு தராசு வச்சு பார்த்தானாக்கா பக்தி தான் வசந்தது அப்படின்னு எடுத்து காமிக்கிற மாதிரி பட்டதிரிப்பாடு இந்த உடம்புக்கு எந்த விதமான வேல்யூவும் கொடுக்காம பகவான சரணடைறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். குருவாயூர் கோவிலில வாதில் மாடத்துல உட்கார்ந்துண்டு நாராயணியம் எழுதுற பட்டதிரிப்பாடு. அவரு நாராயணியம் எழுதின இடத்த நமக்கு அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சா இடது பக்கமா பாக்கிறதுக்கு சாத்தியமாகும். ஸ்ரீகோவிலுக்கு உள்ள உன்னிக்கண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரே, அந்த உன்னிக்கண்ணனை தரிசிக்கிறதுக்காக நம்ம கியூ நின்று உள்ள பாதத்தை வச்சு கடந்த உடனே இடது பக்கமா இருக்கிற வாதில் மாடத்துல அந்த மேல்பத்தூரோடு நாராயணியம் எழுதின இடத்துல அவர் உட்கார்ந்திருந்த இடத்த இப்பவும் ஒரு நினைவிடமாயிட்டு அங்க நம்மளால பார்க்க முடியும். அங்க உட்கார்ந்துண்டு அவரு கண்ணுல பகவான பார்த்துண்டு நாராயணியத்தை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சார். பகவான நேரில பார்த்த மாதிரி ஆக்கும் அவரு வர்ணிக்கிறார். நம்ம மனுஷாளுக்கெல்லாம் நேரில் பார்த்து பேசுவோமே, அதே மாதிரி பகவான நேரில் பார்த்து பேசுற மாதிரி ஆக்கும் அவரு நாராயணியத்தை எழுதுறார். பகவான நேரில் கண்டா மாதிரி பகவான் கிட்ட பேசுவர், எல்லாம் பண்ணுவர். திரிகுணங்களோ ரூபமோ இல்லாத பகவான், பரபிரம ரூபியான அந்த பகவான் குருவாயூர் கோவிலில நிர்குணனான பகவான் சகுணரூபி ஆயிட்டு, அதானது அவதாரம் எடுக்கிறதுக்கு ஒரு ரூபம் வேணுமே, அதனால சத்குணத்தால ரூபம் எடுத்து அந்த குருவாயூர் கோவிலில சகுணாகாரமாயிட்டு விளங்குறார். நிர்குணம் சொன்னனக்கா ரூபமோ குணமோ இல்லாத பகவான் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவான் ஒரு ரூபத்தை எடுத்துண்டு உன்னிக்கண்ணனாயிட்டு குருவாயூர்ல ஜொலிச்சு நிற்கிறார். அத்தனை பேரிலையும் இந்த திரிகுணங்கள் இருக்கு. அது மனுஷனானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி. மிருகங்களிலேயே
நல்ல சாத்விகமான மிருகங்கள் எல்லாம் உண்டே, அடுத்தவாளை துரோகிக்காத மிருகங்கள், இருக்கிற இடம் தெரியாம வாழறவா. அதே மாதிரி மனுஷாளில சத்குணம் சாத்விகமான கேரக்டர், அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவேட் ஆன கேரக்டர், அதே மாதிரி இன்ஆக்டிவேட் ஆன கேரக்டர், இதெல்லாம் சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் பிரகடனமாகிறதாக்குமே. நமக்குள்ள இருக்கிற குணங்கள் நம்மளோட வாழ்நாள்ல பிரகடனமாகும். ஒவ்வொருத்தரோட கேரக்டர் இந்த 3 குணங்களை ஆசிரியிச்சுண்டாக்கும் வெளிப்படுறது. നമുക്കുള്ള സദ്ഗുണം ജാസ്തി അകർത്ത സാത്വിക ഭാവമായിടും. பக்தி வழியா நமக்கு சத்குணத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சாத்தியமாகும். சாத்விகமான ஆளுகளில சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறத பார்க்கிறதுக்கு முடியும். அவளோட முகத்தெல்லாம் பார்த்தாலே அப்படி ஒரு தேஜஸா இருக்கும். அதே மாதிரி ரஜோகுணம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவாளுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தமோ குணத்துக்கும் உண்டு அதனோட லட்சணங்கள் எல்லாம். அடுத்தவாளை துன்புறுத்துறது, மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறது, அதே மாதிரியே என்ன விஷயங்களுக்கும் ஒரு தெம்பில்லாம நடக்கிறது, சாப்பிடுறதுக்கு கூட வணங்காது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கிறதாக்கும் தமோ குணம். இன்ஆக்டிவிட்டி, சுத்தமா ஆக்டிவிட்டி இல்லாம ஆராலையும் இருக்க முடியாது, இருந்தாலும் ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம். இப்படி சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாரிலேயும் இருக்கு. இந்த குணங்கள் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்தாக்கும் குணங்கள் பிரகடனமாகிறது. சத்குணம் மட்டும் இருக்கிறவா ஆரும் கிடையாது, ரஜோகுணம் மட்டும் இருக்கிறவா ஆரும் கிடையாது, தமோ குணம் மட்டும் இருக்கிறவா ஆரும் கிடையாது. சிலவாளில சத்குணம் ஜாஸ்தி இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் அதனோட ரேஷியோ கம்மியா இருக்கும். சிலவாளில ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்து சத்குணமும் தமோ குணமும் கம்மியாயிருக்கும். சிலவாளில தமோ குணம் ஜாஸ்தியா இருந்து ரஜோகுணமும் சத்குணமும் கம்மியாயிருக்கும். இந்த பாகவதம், நாராயணியம், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இப்படி எல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற சத்குணத்தோடு பர்சன்டேஜ் உண்டே, அதை எப்படியாவது நமக்கு ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணணும். சத்குணத்தை இன்க்ரீஸ் பண்ணணுமானா பகவானை சரணடையணும். ബാക്കി എല്ലാ ഗുണങ്ങളും ഓട്ടോമാറ്റിക്കാ வந்துட்டுதான் இருக்கும். നമ്മളെ കേക്കാക്കിയ രജോഗുണം வந்துடும், തമോ குணம் வந்துடும். இந்த சத்குணம் നമ്മൾ முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் தமோ குணம் ரஜோகுணம் எல்லாம் போய் சத்குணம் இன்க்ரீஸ் ஆகும். பக்தி வழியாவாக்கும் இந்த சத்குணத்தை இன்க்ரீஸ் பண்றது. பகவானுக்கு இருக்கிற குணம் அப்படின்னு பார்த்தானா சத்குணம் மட்டும். சத்குணனான அந்த பகவானை ஆசிரியிக்கிறதுக்கு நமக்கும் சத்குணம் மஸ்ட். சத்குணம் இருந்தாதான் பகவானை நினைக்க கொடிய முடியும், இல்லைன்னா நினைக்க கொட முடியாது. அப்படி நினைக்க முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் பக்தியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த சத்குணத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஜாஸ்தி ஜாஸ்தியா பகவானை நினைக்கிறதுக்கு சாத்தியமாகணும். பகவான்
உத்தமமான சத்குணம் மட்டும் எடுத்துண்டு குருவாயூர்ல இருக்கார். சத்குணமூர்த்தியான குருவாயூரப்பனோட உள்ளுக்குள்ள நிர்குண ரூபியான பரபிரம்மம். அப்படின்னா பரபிரம்மத்துக்கு எந்த குணமும் இல்லை, எந்த ரூபமும் இல்லை. சத்குணத்தால ரூபம் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற உன்னிக்கண்ணனோட உள்ளுக்குள்ள எந்த ரூபமும் இல்லாத பரபிரம்ம ரூபியான பகவான், அந்த பரம்பொருள் இருக்கார். பகவானோட வபுசு அப்படிங்கிறது சுத்தமான சத் ரூபமாக்கும், சுத்த ஸ்படிக பாத்திரம் மாதிரி. ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத சுத்த சத்து ரூபமான அந்த பரபிரம்மத்தை அத்தனை பேருக்கும் பகவானோடு அந்த சத் ரூபம் வழி காண சாத்தியமாகிறது அப்படின்னு பட்டதிரி சொல்றார். பகவான் அப்படிங்கிறவர் பிரம்மஸ்வரூபமான அந்த பரபிரம்ம ரூபியான பகவான் அப்படிங்கிறவர் ஒரு குணத்தை எடுத்துட்டு அவதரிக்கிறார். என்ன குணத்தை எடுத்து அவதரிக்கிறார்னா சத்குணத்தை எடுத்துட்டு அவதரிக்கிறார். ரஜோகுணம் எடுத்துக்கலை, தமோ குணம் எடுத்துக்கலை, சத்குணத்தை மட்டும் எடுத்துட்டு அவதாரம் பண்றார். அதாக்கும் குருவாயூர் கோவிலுக்குள்ள இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படி இருக்கிற சத்குண ரூபம் எடுத்துட்டு அவதரிச்சிருக்கிற அந்த பகவானோட உள்ளுக்குள்ள பரபிரம்மஸ்வரூபி இருக்கார். அந்த பரபிரம்மஸ்வரூபி ஒளிஞ்சு உட்காந்துக்கலை, அத்தனை பேருக்கும் காணறா மாதிரி பிரகடனமா வெளியில தெரியறார் அப்படின்னாக்கும் இங்க பட்டதிரி எடுத்து சொல்றார். ராந்தல் விளக்குல இருக்கிற கிளாஸ், அந்த கிளாஸ் கரி பிடிச்சது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தீபம் பிரகாசிக்கிறது வெளியில நமக்கு காணாது. அந்த கிளாஸ தொடச்சு கிளீனா வச்சுட்டாக்கும் உள்ளுக்குள்ள ஒரு தீபம் பத்த வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரகாசம் நல்லா தெரியும், ஜொலிக்கும். அதே மாதிரி சத்குண ரூபியான ஸ்ரீகிருஷ்ணனோட உள்ளுக்குள்ள இருக்கிற பரபிரம்மம் ராந்தல் விளக்குக்குள்ள இருக்கிற அந்த தீபம் மாதிரி அத்தனை பேருக்கும் வெளியில தெரியற மாதிரி பிரகடனமா ஜொலிக்கிறார் அப்படின்னாக்கும் பட்டதிரி இங்க சொல்றார். கொஞ்சம் கூட மறையில்லாம அத்தனை பேருக்கும் அந்த பகவானை பார்க்கறதுக்கு சாத்தியமாகிறது. பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லை. மனச பகவானில லயிப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரூபம் மஸ்டாக்கும். அப்பா நினைச்சா மனசுக்குள்ள ரூபம் வருது, அம்மா நினைச்சா மனசுக்குள்ள ரூபம் வருது. நமக்கு வேண்டவா அத்தனை பேரோடு அந்த நினைப்பு வந்தாலே நமக்கு அவளோட ரூபம் மனசுக்குள்ள தெளிஞ்சு வருது. பகவானுக்கு ரூபம் ஆக்சுவலி கிடையாது. ஆனா நம்மளோட மனசு அப்படிங்கிறது நம்ம கிட்ட நிக்காது, நம்ம சொல்றபடி கேட்காது. அதனால அந்த பகவானுக்கு நமக்கு இஷ்டமான ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த ரூபத்தை மனசுல பதிய வச்சு பகவானை கூப்பிடுறோம். பகவான்ல மனசு லயிப்பிக்கிறதுக்கு பகவானுக்கு ஒரு ரூபம் மஸ்ட். இங்க உன்னிக்கண்ணனோட ரூபம் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் ரொம்ப ஈஸியா தியானிக்கிறதுக்கு முடியற ஒரு ரூபம். பகவானை பார்க்கலாம், தொழலாம், அந்த பகவல் ரூபத்தை மனசுல தியானிக்கலாம். என்னோட கண்ணா, இதெல்லாம் பக்த ஜனங்களோடு பாக்கியம்தான். பகவான் உன்னிக்கண்ணனோட ரூபத்தை பார்த்து ஆனந்திக்கிறதுக்கு சாத்தியமாகிறது புண்ணியம் செஞ்ச பக்தர்களுக்கு மட்டும்தான். பட்டதிரி இப்படி பகவானை வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ദശകം 1 ശ്ലോകം 1 അർത്ഥത്തെ പാർக்கலாம். സാന്ദ്രാനന്ദാവബോധാത്മകമനുപമിതം കാലദേശാവദേഭ്യാം നിർമുക്തം നിത്യമുക്തം നിഗമശതസഹസ്രേണ നിർഭാസ്യമാനം ആസ്പഷ്ടം ദൃഷ്ടമാത്രേ പുനരുരുപുരുഷാർത്ഥാത്മകം ബ്രഹ്മതത്വം തത്താവത് ബാധി സാക്ഷാത് ഗുരുഭവനപുരേ ഹന്ത ഭാഗ്യം ജനാനാം.
சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். சாந்திரம் சொன்னா டென்சிட்டி ஜாஸ்தியானது, டென்ஸ் கட்டியானது அப்படின்னு அர்த்தம். கனீபவிச்சது அப்படின்னு அர்த்தம். என்னத்தினால கனீபவிச்சது? ஒரு பொருள் கனீபவிக்கணும், கட்டியாகணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆஸ்பெக்ட் என்னவாக்கும்? ஆனந்தத்தோடும் ஞானத்தோடும் சொரூபமாயிருக்கிற அந்த பகவான் அங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறார். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். கொஞ்சம் கூட கேப் இல்லாம கட்டியான ரொம்ப திக்கஸ்டா இருக்கிற ஆனந்தமும் ஞானமுமா இருக்கிற சொரூபத்தோடு கூடி இருக்கிற அந்த பகவான் அப்படின்னு அர்த்தம். அனுபமிதம் அப்படின்னா ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். கால தேச அவதிபியாம். காலதேச அவதிபியாம் நிர்முக்தம். காலத்தோடும் தேசத்தோடும் எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாம வேறுபட்டது. காலத்துக்கும் தேசத்துக்கும் ஒன்னும் அந்த பகவானை கட்டுப்படுத்துறதுக்கு சாத்தியமில்லை. நித்திய முக்தம், மாயையிலேந்து முக்தமானது அப்படின்னு அர்த்தம். சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலா இருந்தா அங்க மாயை ஆக்டிவேட் ஆகாது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவல் இல்லாம இருந்ததுன்னா மாயை ஆக்டிவேட் ஆகும். இங்க நித்திய முக்தம் அப்படின்னு சொன்னதுனால மாயையிலேந்து முக்தமானவராக்கும் பகவான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சத்குணமும் ரஜோகுணமும் தமோ குணமும் பகவானில ஈக்குவலா இருக்கு. நிகமம் சொன்னா வேதம், சதம் சொன்னா 100, சஹஸ்ரம் சொன்னா 1000, சதசஹஸ்ரம் அப்படின்னா 100,000. நிகம சதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம். நிர்பாஸ்யமானம் அப்படின்னா கிளியரா எடுத்து சொல்றது அப்படின்னு அர்த்தம், பிரகடனப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். வேதங்களிலேயும் உபனிஷத்துகளிலேயும் எல்லாம் பரபிரம்மத்தை 100,000 இடங்களில எடுத்தெடுத்து விவரணம் பண்றா இருந்துட்டு கூடியும் பகவான் பரபிரம்மம் அஸ்பஷ்டம், கிளியர் இல்லை. திருஷ்ட மாத்திரை அப்படின்னு சொன்னாக்கா கண்ட உடனே, பார்த்த உடனே. திருஷ்ட மாத்திரே புனக, ഒന്ന് പാത്താ ഉടനെ. ഒരു പുരുഷാർത്ഥാത്മകം, ഒരു പുരുഷാർത്ഥം ആത്മകം. ബ്രഹ്മതത്വം, ബ്രഹ്മ തത് ത്വം, ബ്രഹ്മതത്വം. பார்த்த உடனே அப்படின்னாக்கும் திருஷ்ட மாத்திரை அப்படின்னு அர்த்தம். பகவான் அஸ்பஷ்டமாக்கும், தெரியாது பகவான ஆயிருக்கும். ஆனா பரபிரம்மம் அப்படின்னா இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நிறைய தியானம் பண்ணி தாரண பண்ணி அந்த பகவானே சரணம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நிறைய வருஷங்கள் இதுக்காக கடினமா சிரமம் பண்ணி உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேத ஞானிகள் எல்லாம் பகவான் அப்படின்னா
பரபிரம்மம் அப்படின்னா எப்படி இருப்பார் அப்படிங்கறத தெரிஞ்சின்ற உடனே கரண்ட் இருக்கு, கண்ணுக்கு காண முடியறதில்லை. ஒரு பல்ப போட்டானா கரண்ட் இருக்கு அப்படின்னு தெரியறது. தெரிஞ்ச உடனே பெரிய பெரிய ஞானிகளுக்கு பரபிரம்மம் என்னவாக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஓரளவு தெரிஞ்சுக்கணுமானாலே நிறைய வருஷம் கடின பிரயத்னம் பண்ணி சாதனை பண்ணி நிறைய தியானங்கள் எல்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பரபிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சு அந்த பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த பகவான மனசுல தியானிச்சு பகவானே சரணம் அப்படின்னு வேற ஒண்ணுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு, வேற ஒரு வாண்டடும் இல்லாதக்கு, எனக்கு அந்த மோட்சம் மட்டும் போரும் பகவானே அப்படின்னு சரணடையத்த ஒரு புருஷாத்மகம், ஒரு புருஷார்த்த ஆத்மகம், ஒரு புருஷார்த்தம் ஆத்மகம். அது ஒரு பெரிய புருஷார்த்தமாக்கும். அந்த மோட்சம் அப்படிங்கிறது, அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த பரமாத்ம வஸ்து, பரமார்த்த வஸ்து, அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறத இருக்கிறதுலயே பெரிய அர்த்தம் அப்படிங்கிறது மோட்சமாக்கும் அப்படிங்கிற ஞானம் உண்டாகிறது. புருஷார்த்தம் நாலாக்குமே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். மோட்சத்தை ஆக்கும் இங்க ஒரு புருஷார்த்தகம் அப்படின்னு சொல்றது. இந்த புருஷார்த்தத்திலேயே பிரதானமானதாக்கும் மோட்சம். புழையெல்லாம் ஒழுகி போய் சமுத்திரத்துல லயிச்சானா அதுக்கப்புறமா இந்த புழை ரிவர் தனியா நிக்காது, சமுத்திரத்துல கலந்துடும். அதே மாதிரி கிணத்துக்குள்ள தண்ணி கிடைக்கிறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து கிணற தோண்டி தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மறுபடியும் கிணற தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிகழ்த்தி தூக்கி போட்டுடுவோம், நிகழ்த்தி வச்சு விடுவோம். மறுபடியும் எப்போவாவது வேற எங்கேயாவது கிணற தோன்றதுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகிப்போம். அதே மாதிரி பகவான் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வழியா போயிட்டு அப்புறம் பலவித சாதனைகள் பண்ணி அந்த பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுண்டாச்சு அப்படின்னா பின்ன மறுபடியும் அதுக்கான பிரயத்னம் கிடையாது. மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத அந்த மோட்ச பதவி கிடைக்கிறது. பரபிரம்மம் தெரிஞ்சின்றவா, பரபிரம்மத்தை தெரிஞ்சின்றவா மறுபடியும் இந்த லௌகீக ஜீவிதத்துக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுலயே பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த மோட்ச பதவியாக்கும். இப்படி இருக்கிற பிரம்ம தத்துவம் தது தாவது பாதி தது தாவது பாதி. அந்த பிரம்ம தத்துவம் குரு பவனபுரே சாட்சாத் அந்த குருவாயூர் கோவில்ல இதான் திளங்கி விளங்கி பிரத்யட்சமா நிக்கிறது. ஹந்த பாக்யம் ஜனானாம், இதெல்லாம் ஆளுகளோடு பாக்யமாக்கும். பண்டிதன் அப்படின்னும் பாமரன் அப்படின்னும் வித்தியாசம் இல்லாதக்கு, படிச்சவன் அப்படின்னும் படிக்காதவன் அப்படின்னும் பகவானுக்கு ஒரு டிஃபரெண்ட் இல்லை. ஏழை அப்படின்னும் பணக்காரன் அப்படின்னும் வித்தியாசம் இல்லை. அந்த பாகுபாடே இல்லாதக்கு
அத்தனை பேருக்கும் அந்த குருவாயூர் கோவில்ல இருக்கிற பரபிரமத்தை பார்த்து ஆனந்தமடையலாம். இதெல்லாம் ஜனங்களோடு பாக்கியமாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பட்டதிரி சொல்றார். ஸ்லோகம் 2. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யத் தன்வா வாஜாதியா வா பஜதி பதஜனா க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத் வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசமேவாஸ்ரயாமாம். ஏவம் இப்படியாக துர்லப்ய வஸ்துனி அபி ஈஸியா கிடைக்காத விஷயமாக்கும் ஞானிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி துர்லபமாயிருக்கிற ஞானிகளுக்கு மட்டும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியற அந்த பரபிரமமாக்கும் இருந்தா கூட அந்த குருவாயூர் கோவில்ல சுலபதையா ரொம்ப ஈஸி ஆயிட்டு ஹஸ்தலப்தே நமக்கு பார்க்கறதுக்கு முடியறது. அந்த பரபிரமத்தையே அந்த உன்னிக்கண்ணனோடு உள்ளுக்குள்ள ஜொலிச்சு நிக்கிறத நம்மளால பார்க்கறதுக்கு சாத்தியமாகிறது. நம்மளோட முன்னால நிறைஞ்சு நிக்கிற உன்னிக்கண்ணனை நமக்கு பார்க்கறதுக்கு சாத்தியமாயிட்டு கூடியம். எது அந்யது வேற ஏதொரு பகவல் ரூபத்தையும் தனுஜனனா சரீரம், வாஜாஜனனா வாக்குகள், தியாஜனனா புத்தி, தன்வா வாஜா தியாவா பஜதி சரீரத்தாலேயும் வாக்கினாலேயும் புத்தினாலேயும் அதானது மனசினாலேயும் பஜிக்கிறோம் அப்படிங்கிறது பதா கஷ்டம்தான். பரபிரம்மத்தையே நம்மளால பார்க்க முடியறது டைரக்ட் ஆயிட்டு, மோட்சம் கொடுக்கிற பகவானையே பார்க்க முடியறது இருந்து கொடியும் நமக்கு நம்மளோட அந்த மனசு, நம்மளோட சரீரம், நம்மளோட வார்த்தைகள் அத்தனையும் அந்த பரபிரம்மத்தை கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணாம அந்நிய தேவதைகளை கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்றோமே, இது பதா கஷ்டம்தான். பட்டதிரிப்பாடு குருவாயூரப்பனோடு அதி தீவிரமான பக்தராக்கும். அதனாலேயே அந்த பகவானோட மகத்துவத்தை நன்னா தெரிஞ்சின்றிருக்கார். பரபிரம்மன் தான் அங்க இருக்கார் அப்படிங்கிற உண்மைய அவர் தெரிஞ்சின்றதுனால, பரபிரம்மத்துக்கு மேல ஒரு சக்தி கிடையாது அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சின்றதுனால பக்த ஜனங்கள் எல்லாம் இப்படி பகவானை தேடிண்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாளே அப்படின்னாக்கும் அவர் சங்கடப்படுறார். ஜனா இந்த ஆளுகள் எல்லாம் இப்படி செய்யறது க்ஷுத்ரதா ஏவ ஸ்புடா இயம், இது புத்தி இல்லாத விஷயமாக்கும். ஸ்புடாயியம் உண்மையாகவே புத்தி இல்லாததுனாலதான் இப்படி செய்யறா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. க்ஷுத்ரதா அப்படின்னா புத்தி இல்லாம, ஏவா அப்படின்னா புத்தி இல்லாமதான் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றது. ஸ்புடா இயம் அப்படின்னாக்கா உறுதிதானது அப்படின்னு அர்த்தம். இயம் ஸ்புடா க்ஷுத்ரதா ஏவா, ரொம்ப துர்லபியமான பரபிரம்மம் கண்ணு முன்னால கிடைச்சிட்டு அந்நியதா தேவதைகளை தேடி போறது அப்படிங்கிறது அந்த பூர்ணாவதாரம் ஆயிட்டாக்கும் குருவாயூர் கண்ணனை இங்க பட்டதிரி வர்ணிக்கிறார். அதனாலேயே பரம்பொருளான பகவானே இங்க இருக்கிறத அந்த பகவத் சக்தியை தேடிண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது விடித்தமாக்கும், அது புத்தியில்லாதக்கு செய்யறதாக்கும். குருவாயூரப்பனை பஜிச்சானா நமக்கு மோட்சம் கொடியும் கிடைச்சு விடுறது. வயம் எங்களுக்கு, வயம் ஏதே இந்த தாவது எங்களுக்கு, ஏதே தாவத் வயம் து இந்த எங்களுக்காகட்டும், அதானது மேல்பத்தூருக்கும் பகவான
துதிக்கிறதுக்கு நாராயணியம் படிக்கிறதுக்கு கிளம்புற எல்லாருக்கும் சேர்ந்தாக்கும் பட்டதிரி இங்க சொல்றார். பட்டதிரி நாராயணியமாக்குமே எழுதுறார். இனி அவரு படிச்ச எழுதின அந்த நாராயணியத்தை നമ്മളെല്ലാം இப்ப படிச்சுட்டு இருக்கோமே, இப்படி எல்லாருக்கும் சேர்த்து வச்சு சொல்றார். ஏதே தாவத்வயம் து, எங்களுக்காகட்டும் ஸ்திரதர மனசா, நல்ல உറച്ച மனசால, விஸ்வபீட அப்படின்னா பீடை சொன்னா துரிதம், விஸ்வபீடை அப்படின்னா பிரபஞ்ச துரிதம், இந்த பிரபஞ்சத்துல வர நோய் நொடிகள், அதே மாதிரி பிரளயம் மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி புயல், இந்த மாதிரி விஷயங்களால பிரகிருதிக்ஷோபம் எல்லாம் உண்டாகிறதே, அதாக்கும் இங்க விஸ்வபீடா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரகிருதியில உண்டாகிற துரிதங்கள் இல்லாம பண்றதுக்காக நிசேஷ ஆத்மானமேனம், இந்த எல்லாரோடும் ஆத்மாவாயிட்டு, இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தோடும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவான், பரபிரம்மஸ்வரூபியான அந்த பகவான் குருபவனபுர ஆதீசம், ஏவம் ஆஸ்ரயாமஹ, குருபவனபுர ஆதீசம், அந்த குருவாயூரப்பனியே, ஏவா அந்த குருவாயூரப்பனியே ஆஸ்ரயாமஹா, நாங்கள் குருவாயூரப்பனியே ஆசிரயிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாராயணியம் படிக்கிற எங்களுக்கெல்லாம் பரபிரம்மம் குருவாயூர்ல இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இனி இந்த குருவாயூரப்பனை விட்டுட்டு எங்களுக்கு நீ எங்கும் போக முடியாது. நாங்கள் நல்ல உறுதியா ஸ்ட்ராங்கா இந்த குருவாயூரப்பனை அப்படியே பிடிச்சிடுவோம். அப்படி அந்த குருவாயூரப்பனை பிடிச்சு நாங்கள் எங்களுடைய எல்லாவித துரிதங்களையும் போக்கிடுவோம் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. அது ஸ்திரதர மனசா, நல்ல திருடமான மனசோடு கூடிட்டு, இனி இந்த மனசுக்கு ஒரு அப்புறக்கும் இப்புறக்கும் ஒரு சாஞ்சாட்டம் ஒன்றும் இல்லை, பரபிரம்மம் தான் குருவாயில இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாயாச்சே. அதனால இந்த பரபிரம்மத்தை விட்டுட்டு இனி வேற எங்கேயும் நான் நகர மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்த நாராயணியம் படிக்கிறவா அத்தனை பேரும் அந்த குருவாயூரப்பனை ஸ்ட்ராங்கா பிடிப்பா. அப்படி இந்த பிரபஞ்ச துரிதம் இல்லாம பண்றதுக்காக எல்லாரோடும் ஆத்மாவாயிட்டு, இந்த பிரபஞ்சத்துல அத்தனையோடும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற அந்த குருவாயூரப்பனை நாங்கள் ஆசிரயிக்கிறோம், சரணடைகிறோம். அதாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. விஸ்வபீட அபஹத்யை, அபஹத்யை அப்படின்னு சொன்னாக்கா இல்லாம பண்றதுக்கு, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா துரிதங்களையும் இல்லாம பண்றதுக்காக, விஸ்வபீடாபஹத்யை எல்லா துரிதங்களையும் இல்லாம பண்றதுக்காக நாங்க பகவான சரணடைகிறோம். ஸ்லோகம் 3. சது துவம் யது தது பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம், சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம். சது துவம் எது தது, சத்குணம் அப்படிங்கிற குணம், எது அப்படி இருக்கிற குணம் அப்படிங்கிறது தது, அது பராபியாம் രജോഗുണവും തമോ ഗുണവുമായിട്ടും രജോഗുണത്തുകൂടെയും തമോ ഗുണത്തുകൂടെയും അപരികലനത കൂടിക്കലരാത്തതിനാല് മിങ്കിൾ പണ്ണാത്തതിനാല് നിർമ്മലം പരിശുദ്ധമാക്കും സത്വഗുണം ശുദ്ധമാക്കും சத்துவகுணம். இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறது ரஜோகுணத்து கூடயும் சேரலை சமோ குணத்து கூடயும் சேரலை. அதனாலேயே சத்குணம் அப்படிங்கிறது பரிசுத்தமாக்கும். தேன தாவது சுத்த சத்துவ குணத்தாலேயே அந்த சத்துவகுணத்தாலேயே அதாக்கும் இங்க தேன தாவது
பூதைஹி சத்துவகுணத்தாலேயே உண்டானதான அதாக்கும் பூதைஹி உண்டானதான சத்துவகுணத்தாலேயே உண்டான பூதேந்திரியைஹி பஞ்சபூதங்களாலும் அதே மாதிரி 5 கர்மேந்திரியங்களாலேயும் அந்த ஞானேந்திரியங்களாலேயும் உண்டானதான தே வபுஹு இது பகவானோடு இந்த சரீரம் பூதைர் பூதேந்திரியைஸ்தே தாவத் தேன தாவத் பூதைர் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷா ஸ்ரூயதே வியாசவாக்கியம். சுத்த சத்துவகுணத்தாலேயே உண்டானதாக்கும் சுத்த சத்துவரூபத்தாலேயே பகவானோடு அந்த பபுஸ் உண்டாயிருக்கு. சுத்த சத்துவரூபத்தாலேயே பஞ்சபூதங்கள் உண்டாயிருக்கு. சுத்த சத்துவரூபத்தாலேயே 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் பகவானுக்கு உண்டாயிருக்கு. தே வபுஹு இது பகவானோட சரீரம் இப்படி சத்குணங்களால மட்டும்தான் உண்டாயிருக்கு அப்படின்னு மேல்பத்தூர் பகவான் கிட்ட சொல்லறார். பகவான் ஒரு சரீரம் எடுத்தோன அந்த சரீரத்துக்கு தேவையான ஒரு குணத்தை ஸ்வீகரிக்கிறார். ஒரு ரூபம் உண்டாவணமானா மஸ்டாயிட்டும் ஒரு குணம் பகவானானாலும் ஸ்வீகரிக்கணும். பகவானோட எல்லா அவதாரத்திலையும் பகவான் அவதாரத்துக்காக குணம் ஸ்வீகரிப்பர். இங்க குருவாயூரப்பன் பூர்ண சத்ரூபியாக்கும் பூர்ண புண்ணியாவதாரம். பகவான் ரஜோகுண தமோகுண கலர்ப்பில்லாத சத்குணத்தை ஸ்வீகரிச்சுண்டு அந்த சத்குணத்தாலேயே பஞ்சபூதங்களும் 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களையும் எல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு அப்படி இருக்கிறதாக்கும் அந்த பகவானோடு வபுசு சரீரம் அப்படின்னு இது அப்படின்னு பகுஷா நிறைய இடத்துல ஸ்ரூயதே கேள்விப்படுறேன். வியாசவாக்கியம் ஸ்ரூயதே வியாசவாக்கியம். இந்த வியாச பகவான் நிறைய இடத்துல இத சொல்லியிருக்கார். வேதவியாச மகர்ஷி 18 புராணங்கள் எழுதினவராக்குமே. வேதவியாச மகர்ஷி பல இடத்திலையும் பகவானோட சுத்த சத் ரூபத்தை எடுத்து சொல்லியிருக்கார். தது அதனாலேயே ஸ்வச்சத்வாத் பரிசுத்தியால சத்குணத்தோடு பரிசுத்தியால எது பகவல் வபுசுன்னு அர்த்தம். எது சொன்னாக்கா அந்த சத்குணத்தோடு பரிசுத்தியால எது பகவல் வபுசு பகவானோட சரீரம் அச்சாதிதம் எந்த விதமான ஒரு மறைவும் இல்லாதக்கு பரசுகச்சித் சுகம் சொன்னா பரமானந்தம் சிது சொன்னாக்கா கான்சியஸ் அந்த பகவானோடு வபுசு கர்ப்ப நிர்பாச ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிற ரூபம் எந்த மறையும் இல்லாதக்கு வெளியில அத்தனை பேருக்கும் தெரியறது. கர்ப்பம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானோட ரூபம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்ம ரூபம் பாக்குறவாளுக்கு எந்த மறையும் இல்லாதக்கு நல்லா கிளியரா தெரியறது. அதையாக்கம் இங்க சொல்லப்படுறது. சச்சித் ஆனந்த ரூபம் சச்சித் ஆனந்த ரூபமான பரபிரம்மம் மறவில்லாதக்கு அத்தனை பேருக்கும் பார்க்க முடியறது. பரிசுத்தியால உள்ள இருக்கிற அந்த பிரம்மத்தால நிர்பாச ரூபம் சோபிக்கிறது. உள்ளே இருக்கிற பரபிரம்மம் அப்படிங்கிறது சத்குணம் மட்டும் இருக்கிற உன்னிக்கண்ணனோடு அந்த விக்கிரகத்துல கொஞ்சம் கூட மறவில்லாதக்கு வெளியில பிரகடனமா தெரியறது. ராந்தல் விளக்குல இருக்கிற அந்த வெளிச்சம் கரி அப்படிங்கிற மறைவில்லாதக்கு வெளியில பிரகடனமா கிளியரா தெரியற மாதிரி. கண்ணாடியில கிளாஸ்ல கரி இல்லை அப்படின்னா தீபம் நல்லா பிரகாசமா வெளியில தெரியுமே. அதே மாதிரி சுத்த சத் ரூபம் ஸ்வீகரிச்சுருக்கிற அந்த உன்னிக்கண்ணனோட பகவல் ரூபத்துக்கு உள்ள இருக்கிற பரபிரம்மம் எந்தவித மறையும் இல்லாதக்கு பாக்கறவாளுக்கெல்லாம் வெளியில நல்ல பிரகடனமா நிர்பாச ரூபம் நல்லா பிரகடனமா பிரகாசிக்கிறது.
பரிசுத்தியால பகவல் வபுசு அச்சாதிதம் அப்படின்னா மறைவில்லாததா இருக்கு. பரிசுத்தியால அந்த பகவல் வபுசுக்குள்ள இருக்கிற பிரம்மம் மறைவில்லாதக்கு வெளியில தெளிஞ்சு காணறது. கிருஷ்ணா இப்படி தஸ்மின் அதுல அந்த ரூபத்துல தன்ய ஆகாரமந்தே புண்ணியவான்மார்கள் எல்லாம் அந்த ரூபத்தை பார்த்து சந்தோஷம் அடையறா. ஸ்ருதி மதி மதுரே. ஸ்ருதி சொன்னா கேட்கறதுக்கு, மதி சொன்னா புத்தியில நினைக்கிறதுக்கு. அப்போ காதுல கேட்கறதுக்கும் மனசுல நினைக்கிறதுக்கும் அந்த பகவானோட விக்கிரகம் அப்படிங்கிறது மதுரம், ரொம்ப இனிமையானது. சுக்ரஹே அப்படின்னா பகவானுக்கு ஒரு ரூபம் பகவான் எடுத்துட்டோன்னே அத ரொம்ப ஈஸியா நம்மளோட மனசுக்குள்ள எல்லாம் அதை பதிய வச்சுக்கிறதுக்கு முடியறது. பரபிரமத்துக்கு ரூபம் இல்லாததுனால நமக்கு பகவான் அப்படின்னா மனசுக்குள்ள ரூபம் இல்லைன்னா தெளிஞ்சு வராது. அந்த பகவானோட அந்த விக்கிரகத்துல விக்கிரகே தே விக்கிரகே அந்த பகவானோட விக்கிரகத்துல புண்ணியம் செஞ்சவா அந்த பகவானோடு அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிற அந்த பரபிரம்ம மூர்த்திய பார்த்து தொழுது ஆனந்திச்சு துதிச்சு பரமானந்தம் அனுபவிக்கிறார். குருவாயூர் கோவிலுக்குள்ள போறத நம்ம சந்தன கண்ணனை பார்க்கிறோம், ஒச்சக்காலில் இருக்கிற கண்ணனை பார்க்கிறோம், ஓடக்குழல் கிருஷ்ணனை பார்க்கிறோம். பலவிதமான அலங்காரத்துல அங்க பகவானை பார்க்கிறதுக்கு முடியும். சில சந்தர்ப்பங்களில போனாக்கா காளியமர்தன கிருஷ்ணனை பார்க்க முடியும், ஆனல கிருஷ்ணனை பார்க்க முடியும். அனந்தசாயியான பகவான கொடியும் நமக்கு அங்க காணறதுக்கு சாத்தியமாகும். பகவானுக்கு பல பல ரூபங்களை கொடுத்து பூஜை பண்றவர் அலங்காரம் பண்றார். அந்த பகவானோடு விக்கிரகம் அப்படிங்கிறது அஞ்சன கல்லால உண்டாக்கின விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு உள்ள இருக்கிற அந்த பிரம்ம சைதன்யம் அத்தனை பேருக்கும் வெளியில பிரகடனமாயிட்டு காண முடிகிறது அப்படின்னு இங்க பட்டதிரி சொல்றார். ரஜோகுணமும் சமோகுணமும் கூடி சேராததினால சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த நிர்மலமான ரூபம், அந்த சத் ரூபத்தால பகவானோட சரீரம் அப்படிங்கிறது நன்னா கிளியரா இருக்கிற ஒன்னாக்கும். அந்த பகவானோட வபுசுக்குள்ள பிரம்ம ரூபியான பரபிரம்ம மூர்த்திய அத்தனை பேருக்கும் காண முடியறது அப்படிங்கிறது இதுல எடுத்து சொல்றார். பகவானோட சரீரம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு வியாச வாக்கியம் பல இடத்திலையும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறார் பட்டதிரி. பகவன் ரூபத்தோடு அந்த பரிசுத்தியால அந்த ரூபம் மறைவில்லாத சச்சித் ஆனந்த ரூபத்தோடு உள்ள இருக்கிற பரபிரம்மத்தை வெளியில பிரகாசிப்பிக்கிற அந்த வபுச பார்த்து பக்தர்கள் எல்லாம் ஆனந்தமடையரா. அதனாலேயே குருவாயூர்ல இருக்கிற அந்த உன்னிகிருஷ்ணன் பூர்ணாவதாரமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பூர்ணாவதாரம் அப்படின்னா அம்சாவதாரம் கிடையாது. அங்க ஆத்மாவாயிட்டும் வபுசாயிட்டும் இருக்கிறது பகவான் தான். அந்த பகவானை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற ஒரு பகவான் இல்லை. பூர்ணாவதாரம் சத்குண ரஜோகுண தமோகுணங்கள் ஈக்குவலா இருக்கிற மாயை ஆக்டிவேட் பண்ணாத பகவான் இப்படி எல்லாமாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. ஸ்லோகம் 4. நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே निर्लीनानेकमुक्तावलि सुभगदमे निर्मल ब्रह्म सिन्धौ
कल्लोलोल्लासतुल्यं गलु विमलधरं तत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कळस्तुं सकल इति वजसुत्कलास्वेव भूमन्. പരബ്രഹ്മത്തെ ഒരു സമുദ്രത്തിക്ക് ഈക്വലായിട്ട് ഉപമിപ്പിച്ച് ചൊല്ലവാക്കും ചേരാർ ഭട്ടതിരി. പരബ്രഹ്മ സമുദ്രത്തോട് വിശേഷത്തെ ചൊല്ലിയിട്ട്, പരബ്രഹ്മത്തെ ഒരു സമുദ്രം മാതിരി എടുത്തു ചൊല്ലിയിട്ട്, இப்படி இருக்கிற அந்த பிரம்ம சமுத்திரத்துல அலை மாதிரியாக்கும் பகவானோடு பூர்ணாவதாரமான ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அப்படின்னு சொல்றார். சமுத்திரம் வேற அலை வேற அப்படின்னு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நமக்கு பாக்கறத என்ன தோணுறது, சமுத்திரம் வேறையாக்கும், அதுலேருந்து உண்டாகிற அலை அப்படிங்கிறது வேறையாக்கும்னு தோணுறது. தங்க நகை, தங்கம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அதுலேருந்து நம்ம வளை மாலை கம்மல் இப்படி எல்லாம் பண்ணுறோம். அப்போ பறிக்கும் போது தங்க வளை தங்க மாலை தங்க கம்மல் இப்படின்னு பறிக்கிறோமே தவிர அந்த தங்கம் தான் இதெல்லாம் அப்படிங்கிறது திடீர்னு புத்திக்கு உரைக்க மாட்டேங்கிறது. இதுல பரபிரம்மத்தை ஒரு சமுத்திரத்துக்கு ஈக்குவலாயிட்டு எடுத்து சொல்லிண்டு, பரபிரம்ம சமுத்திரத்தோடு விசேஷமாயிட்டு அந்த அலைய சொல்லிண்டு, அந்த பிரம்ம சமுத்திரத்துல திரமால மாதிரியாக்கும் அலை மாதிரியாக்கும் பகவானோடு பூர்ணாவதாரமான ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அப்படின்னு சொல்றார். நிஷ்கலன் அப்படின்னா பரிபூர்ணன் அப்படின்னாக்கும், பகவான் பரிபூர்ணனாக்கும். சகலன் அப்படின்னு சொல்லப்படுறது பகவானோடு அம்ச அவதாரங்களையாக்கும் சகல ரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷ்கம்பே அப்படின்னா அசைவில்லாதது. நித்தியபூர்ணே அப்படின்னா பரிபூர்ணம். நிரவதி பரம ஆனந்த பீயூஷ ரூபே. நிரவதினா நிறைய, பரம ஆனந்தம்னா டாப் லெவல் ஆனந்தம், இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இல்லை. பீயூஷம்னா அமிர்து, ரூபே உருவம். எந்த விதமான ஒரு எஞ்சுமில்லாத எண்ணிக்கையில்லாத பரம ஆனந்த ரூபத்தில் இருக்கிற பிரம்மம் அப்படிங்கிற அந்த சமுத்திரத்தை இங்க வர்ணிக்கப்படுறது. நிர்லீனம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிட்டு, அழிஞ்சு சேரறது. தண்ணியில சர்க்கரைய போட்டானா கம்ப்ளீட்டா அழிஞ்சு சேரறது. தண்ணியில உப்ப போட்டானா கம்ப்ளீட்டா அழிஞ்சு சேரறது. அதை குடிச்சு பார்த்தாதான் நமக்கு அது உப்பாக்குமா சர்க்கரையாக்குமான்னு தெரியும். அதே மாதிரி நிர்லீனம் சொன்னா கம்ப்ளீட்டா அழிஞ்சு சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். என்ன வாக்கும் அழிஞ்சு சேர்ந்திருக்கு? பிரம்மத்துல அப்படி அழிஞ்சு சேர்ந்தது என்னது அப்படின்னா முக்த ஆவலி, முக்தி கிடைச்சவாளோடு கூட்டம். ஆவலி சொன்னா கூட்டம், முக்த ஆவலி அப்படின்னா முக்தி கிடைச்சவாளோடு கூட்டம், பரபிரம்மத்துல லயிச்சவாளோடு கூட்டம். பல பல காலங்களிலே ஆயிட்டு கடின தபமெல்லாம் இருந்து மோட்சம் கிடைச்சவாளோடு ஜீவன்களோடு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற கூட்டம் இந்த பிரம்மத்துல அழிஞ்சு சேர்ந்திருக்கிறதுனால சுபகதமே நன்னாயிட்டு பிரகாசிக்கிற நிர்மல பிரம்ம சிந்தௌ ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லாதது அதாக்கும் நிர்மலம்.
அப்படி நிர்மலமா இருக்கிற பிரம்மம் அப்படிங்கிற சிந்தௌ சமுத்திரத்துல கல்லோலம் சொன்னா திரமாலை அலை, கல்லோல உல்லாசம் அப்படின்னாக்கா திரமாலைகள் விளையாடுற மாதிரி, அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. திரமாலைகள் இப்படி உயர்ந்து வர்றதுக்கு துல்லியம் ஆயிட்டு கலு அக்குமே விமலதரம் ரொம்ப பரிசுத்தமான சத்வம் சத்வகுணம் ஆஹு அப்படின்னு சொல்லப்படுறது. சத்வகுணம் இப்படியாக்கும் இருக்கும் அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லறா. சது ஆத்மா, அதனால பகவான அந்த பகவானோடு இந்த ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது தஸ்மாத் நோ நிஷ்கலஹாத்வம், எதனால சகல ரூபம் அல்லாதக்கு நிஷ்கல ரூபத்துல இருக்கு. பகவானுக்கு ரூபம் இருந்தானா அது சகல ரூபம் அல்லவா, எதனாலேயாக்கும் பகவான் ரூபம் எடுத்துட்டு கூடியும் அது சகல ரூபம் கிடையாது, நிஷ்கல ரூபம் அப்படின்னு பட்டதிரி சொல்றார். சாதாரண பகவான் ஒரு ரூபம் எடுக்கிறார் அப்படின்னா பகவான் அவதரிச்சானா அது சகல ரூபி ஆயிடுவர். அது என்ன அவதாரமா இருந்தாலும் சரி அம்சாவதாரம் ஆயிடுவர், நிஷ்கல ரூபி ஆக மாட்டார். ஆனா குருவாயூர்ல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது எதனால சகல ரூபமாகலை, பகவான் நிஷ்கல ரூபன் ஆயிட்டு குருவாயூரில ஜொலிக்கிறது எதனால அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட கேட்கிறார். ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது பிரம்மத்தோடு முழுவன் சைதன்யமும் இன்க்ளூட் ஆயிட்டு பரிபூர்ண அவதாரம் ஆயிட்டாக்கும் இருக்கு. பிரம்மத்தோடு கம்ப்ளீட் சைதன்யத்தையும் ஆக்செப்ட் பண்ணிட்டு பரிபூர்ண அவதாரம் ஆயிட்டாக்கும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அதனாலேயாக்குமே பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சத்குணம் ரஜோகுணம் சமோகுணம் இது ஈக்குவல் அப்படின்னா அங்க மாயை ஆக்டிவேட் ஆகாது. பிரம்மத்துக்கு அந்த மாயை ஆக்டிவ் ஆகாத அவஸ்தையாக்கும் இருக்கு. அதனாலேயாக்குமே குருவாயூர்ல கண்ணனுக்கும் பிரம்மத்தோடு குணமாக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. குருவாயூர் கண்ணனுக்கு மாயை ஆக்டிவேட் ஆகாது. சுத்த சத்துவகுண ரூபம் மட்டும் எடுத்துண்டு பூர்ண ரூபியான பகவான் சகலன் அப்படின்னாக்கும் எல்லாரும் சொல்லறா. சகலா இதுவஜகா அப்படின்னா பகவான் சகலன் கிடையாது, நிஷ்கலனாக்கும் அப்படின்னு பட்டதிரி சொல்றார். பகவானுக்கு நிறைய நிறைய அவதாரங்கள் உண்டு. அதனால இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை தவிர எல்லா அம்ச அவதாரங்களும் சகல ரூபமாக்கும். ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் பூர்ணாவதாரம். பூமன் சொன்ன பிரபஞ்சம் முழுவன் நிறைஞ்சு நிக்கிற பகவான் நிஷ்கலனாக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்றார் பட்டதிரி. பரபிரம்மம் வேற ஸ்ரீகிருஷ்ணன் வேற அப்படின்னு ஒண்ணும் இல்லை. என்ன சொல்ல வாக்கும் கிருஷ்ணா, நான் இங்க இந்த சமுத்திரம் வேற திரமால வேற அப்படின்னு சொல்ல முடியாது. சமுத்திரம் இல்லைனா அலை இல்லை, தங்கம் இல்லைனா தங்க நகை இல்லை. அதனால இங்க காணற நமக்கு பகவான வேற பரபிரம்மம் வேற அப்படின்னு தோணறது இதெல்லாம் பகவானோடு மாயாவிலாசமாக்கும். பகவான் நிறைய நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டு பல பல காரியங்களுக்காயிட்டு அதெல்லாம் சகல ரூபம் தான் எடுத்திருக்கார், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் நிஷ்கல ரூபமாக்கும் அப்படின்னு பட்டதிரி இங்க எடுத்து சொல்லவர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு இங்க சமுத்திரத்தையும் அதுல இருக்கிற அலையையும் எல்லாம் எடுத்து சொன்னார். அவ்வளவுதான். ஸ்லோகம் 5. பெரிய பிரளயம் அப்படிங்கிறது பிரம்ம பிரளயமாக்கும். பிரம்மாவோடு 100 வருஷம் முடிஞ்சு வர பிரளயத்துக்காக்கும் பிரம்ம பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனுஷனோடு 1 வருஷம் அப்படிங்கிறது 360 நாள். அது ஒரு தேவ தினமாக்கும்.
ദേവതകൾക്കെല്ലാം ഒരു നാളാക്കും, മനുഷ്യാളോട് ഒരു വർഷം. 360 മനുഷ്യവർഷമാക്കും ദേവതകൾക്ക് ഒരു വർഷം. 4800 വർഷം, അതാണത് ദേവവർഷം. മനുഷ്യാളോട് 360 വർഷമാക്കും ദേവന്മാർക്ക് ഒരു വർഷം. അപ്പടി 4800 ദേവവർഷം ചേർന്നതാക്കും കൃതയുഗം. 3600 ദേവവർഷം ചേർന്നതാക്കും ത്രേതായുഗം. 2400 ദേവവർഷം ചേർന്നതാക്കും ദ്വാപരയുഗം. അതേമാതിരി 1200 ദേവവർഷമാക്കും കലിയുഗം. മൊത്തമാ 12000 ദേവവർഷം അതാക്കും ഒരു ചതുർയുഗം. കൃതയുഗത്തിലെ 4800 ദേവവർഷം அப்படின்னு பார்த்தோம். അപ്പൊ മനുഷ്യവർഷം എത്രയായി? 360 നാളാക്കുമേ മനുഷ്യനുക്ക് ഒരു വർഷം. അപ്പൊ 4800 ദേവവർഷം ഇൻറ്റു മനുഷ്യാളോട് 360 വർഷം 17,28,000 വർഷമാക്കും കൃതയുഗം. 3600 ദേവവർഷമാക്കുമേ ത്രേതായുഗം. അപ്പൊ മനുഷ്യനോട് വർഷം എത്രയായി? 3600 ദേവനോട് വർഷം ഇൻറ്റു 360 മനുഷ്യവർഷം 12,96,000 മനുഷ്യവർഷമാക്കും ത്രേതായുഗം. 2400 ദേവവർഷമാക്കുമേ ദ്വാപരയുഗം. അപ്പൊ മനുഷ്യവർഷം കാൽക്കുലേറ്റ് പണർത്ത് മനുഷ്യനുക്ക് 360 നാളായിട്ടാക്കുമെങ്ക ഒരു വർഷം ചൊല്ലപ്പെടുന്നത്. അപ്പൊ 2400 ദേവവർഷം ഇൻറ്റു 360 മനുഷ്യവർഷം 8,64,000 മനുഷ്യനോട് വർഷമാക്കും ദ്വാപരയുഗം. 1200 ദേവവർഷം കലിയുഗം அப்படின்னு നമ്മൾ பார்த்தோம். അപ്പൊ മനുഷ്യാൾക്ക് അത് എത്ര വർഷമായിട്ട് വരുന്നത്? 1200 ദേവവർഷം ഇൻറ്റു മനുഷ്യാളോട് 360 വർഷം அப்படி பார்த்தானா 4,32,000 മനുഷ്യവർഷം. ഇനി ഒരു ചതുർയുഗം அப்படிங்கிறது എന്നവാക്കും? 12,000 ദേവവർഷത്തെ ആക്കും ചതുർയുഗം அப்படின்னு ചൊല്ലறது. ഒരു ചതുർയുഗം 12,000 ദേവവർഷം ഇൻറ്റു 360 മനുഷ്യവർഷം 43,20,000 മനുഷ്യവർഷമാക്കും ഒരു ചതുർയുഗം. ഒരു ചതുർയുഗം அப்படிங்கிறது ബ്രഹ്മാവോട് ഒരു പകൽ, അതാണത് ഒരു കൽപ്പം. 2000 ചതുർയുഗം அப்படிங்கிறது ബ്രഹ്മാവോട് ഒരു നാൾ, അഹസ്, ഒരു രാത്രിയും പകലും ചേർന്നത്. 360 ബ്രഹ്മദിനം அப்படிங்கிறது ഒരു ബ്രഹ്മാവോട് ഒരു വർഷം. അപ്പൊ 100 ബ്രഹ്മവർഷം அப்படிங்கிறதாக்கும் ബ്രഹ്മാവോട് ஆயுள், அதாக்கும் சொல்லப்படுறது. அந்த டைம்லயாக்குமே இந்த பிரம்ம பிரளயம் സംഭവിக்கிறது. പ്രളയകാലത്തിലെ 14 ലോകങ്ങളിലെയും 14 ലോകങ്ങളിലെയും இருக்கிற அத்தனை சராச்சரங்களும் பிரம்மாவும் காலவும் மாயையும் எல்லாம் பகவானில லயிக்க வைக்கும் சேருது. அதுக்கப்புறமா சிருஷ்டி நடத்துறதுக்கு பகவான் ஆக்ரஹிச்சதுனால பகவான் மாயைய தன்னோட கண்ணால பார்த்து அதாக்கும் கடாட்சிச்சு சத்வரஜ தமோ குணங்களை உடைச்சு மாயையை ஆக்டிவேட் பண்ணினார் சிருஷ்டி நடத்துறதுக்கு வேண்டிட்டு. அது வரைக்கும் மாயையிலேயாக்குமே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. சத்குணம், ரஜோகுணம், தமோ குணம் மூணும் ஈக்குவலா இருக்கு. அப்போ அந்த மாயைக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. அப்ப அந்த குணங்களை பகவான் தன்னோட கண்ணாலேயே உடைக்கிறார். அந்த டைம்ல மாயை ஆக்டிவேட் ஆகிறது, பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாகிறது. சிருஷ்டி தொடங்கறத என்ன சம்பவிக்கிறது அப்படின்னாக்கும் இந்த 5வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது.
பகவானில அசையாம இருந்த அந்த மாயைய பகவான் பார்க்கிறார். பகவானாக்கும்னா கூடியும் ஒரு ரூபம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குணம் எடுக்கணும். ஏதாவது ஒரு குணம் இருந்தாதான் பகவானானாலும் ஒரு ரூபம் எடுக்க പറ്റും. எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்லாத பகவான் மாயைய கடாட்சிச்சார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. பரபிரம்மமான பகவானோட கடாட்சத்தால மாயை அப்படியே இളகி மறைஞ்சது. இதுவரைக்கும் சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலா இருந்து சந்துலித அவஸ்தையில இருந்த அந்த மாயைக்கு எந்த விதமான சலனமும் இருக்கலை. ஆனா இப்போ பகவான் பார்த்தோன்னே அந்த மாயை ஆக்டிவேட் ஆச்சு. அந்த மாயையிலேந்து சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோமே, அதுல இருந்து அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நிகழ்த்தி வச்சுட்டு சத்வகுணம் மட்டும் எடுத்துண்டு சத்குணத்தை மட்டும் எடுத்துண்டு ஒரு ரூபத்தை பகவான் எடுக்கிறார். அப்படி இருக்கிற ரூபத்தோடு உள்ளுக்குள்ள இருக்கிற பரபிரம்மத்தை கொஞ்சம் கூட மறைச்சு பிடிக்காதக்கி பிரகடனப்படுத்தி அந்த உன்னிக்கண்ணன் அங்க ஜொலிச்சு நிற்கிறார் குருவாயூர்ல. பரிசுத்தமான கிளியரான ரூபம் எடுக்கிறார் பகவான் அப்படின்னாக்கும் இங்க பட்டதிரி வர்ணிக்கிறார். நிர்வியாபாரஹா அபி, எந்த ஒரு பிரவൃத்தியும் இல்லாத விதத்தில பிரளய காலத்தில யோக நித்ரையில இருந்தார் பகவான். அப்படி இருந்தா கூடியும் நிஷ்காரணம், எந்த காரணமும் இல்லாம அஜா ஜனனமில்லாத பகவான் பஜசே அவரு செய்யறார். என்ன செய்யறார்? கிரியாம், ஒரு வர்க்கு பண்றார். என்ன வர்க்கு? ஈட்சண ஆக்கியாம், ஈட்சணம் அப்படின்னு பேர் இருக்கிற கிரியாம் வர்க்கு பஜசே பகவான் செய்யறார். எது அப்படிங்கிறது தேன ஏவா, அதனால அந்த வர்க்கு செஞ்சதுனாலேயே தேன ஏவ உதேதி, அதனாலேயே அங்க உயர்ந்து எழுந்திருக்கிறது. உதேதி அப்படின்னா எழுந்திருக்கிறது, உயர்ந்து எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன வாக்கும் அங்க உதிக்கிறது? மாயை உதிக்கிறது. பகவானோட கடாட்சத்தால மாயை எழுந்திருந்து ஆக்டிவேட் ஆகிறது. லீனா அப்படின்னா லயிச்சு கிடக்கிற அந்த பிரகிருதியான அந்த மாயை பகவானில லீனா அப்படின்னா லயிச்சு கிடக்கிறது. தண்ணியில சர்க்கரை லயிச்சு கிடக்கிற மாதிரி, தண்ணியில உப்பு லயிச்சு கிடக்கிற மாதிரி பகவானில லயிச்சு கிடந்த அந்த பிரகிருதி அப்படின்னா மாயா. அந்த மாயை அசதி கல்பா அபி, இல்லை அப்படின்னு இதுவரைக்கும் தோண வச்சுட்டாக்கும் இருந்தது. அந்த மாயை இல்லைனாக்கும் எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தா. எந்த அசைவும் இல்லாம பகவானில சத்தம் இல்லாம அசையாம கிடந்த மாயை, அந்த மாயைக்கு பகவானோட கடாட்சம் கிடைச்சோன கல்ப ஆதிகாலே, புதிய கல்பத்தோடு ஆரம்பத்துல மாயை அப்படியே எழுந்திருந்தா. மறுபடியும் சிருஷ்டி நடக்கணுமானா திரிகுணங்கள் உண்டாகணும், அதுக்கு மாயை எந்திருந்து ஆக்டிவேட் ஆகணும். காலையில எந்திருந்து வீட்டுல அம்மா சமையலெல்லாம் பண்ணினாதான் குழந்தைகள் ஆக்டிவ் ஆகி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பி போகும். இப்ப ராத்திரி தூங்கப்படுத்து காலையில தூங்கி எழுந்திருந்து நம்மளோட அப் டு டேட் ஒர்க்குகளை நம்ம செய்யற மாதிரி இந்த மாயை பரபிரம்மத்துல லயிச்சு படுத்துண்டாக்கும் இருந்ததே. பகவான் பார்த்தோன அம்மா குழந்தைகளை தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுற மாதிரி பகவான் மாயைய தன்னோட கடாட்சத்தால எழுப்பி விட்டோன மாயை எந்திருந்து அதனோட வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு, அம்மா குழந்தைகளை எழுப்பி விட்டு குழந்தைகள் வேலைகள் எல்லாம் பண்ணி படிச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் போற மாதிரி அப்படி மாயை எந்திருந்தது. அப்படி பகவானில் லயிச்சு கடந்த மாயை இளகி மறிஞ்சது. தூங்கப்படுத்திட்டு இருந்த குழந்தைகள் தூங்கி எழுந்திருந்து கலபிலான ஓடி விளையாடுற மாதிரி இளகி மறிஞ்சது. பகவானுக்கு ரூபம் எடுக்கணும் அப்படின்னா மாயை ஆக்டிவேட் ஆகணும். பரபிரமத்துக்கு ரூபம் இல்லை. தஸ்யாஹா, இந்த மாயையோடு சம்சுத்தம் அம்சம் கமபி, ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கிற
சுத்தமா இருக்கிற ஒரு பார்ட் கமபி கொஞ்சம் எடுத்துண்டு தம் அதிரோதாயகம் ഒന്നയും മറക്കാത്ത സത്വഗുണരൂപത്തിലേന്ത് കൊഞ്ചം എടുത്തുണ്ട്. സഹ ത്വം ധൃത്വാ ദദാസി. அப்படி பகவான் ஒரு ரூபம் எடுத்துண்டு சகலனாയി തീർந்தார். ரூபத்தை ததாசி அப்படின்னா பகவான் தரிச்சார். ஸ்வமஹிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். பகவானோட மகிமை அப்படிங்கிறது சிரேஷ்டம். வைகுண்டவாசியான அந்த பகவான் ஸ்வவிபவ குண்ட, எங்கேயும் ஜெயிச்சு நிக்கிற, ஒரிடத்திலையும் தோல்வி அடையாத அந்த பகவான், வைகுண்டத்தில் வசிக்கிற அந்த பகவான் ஒரு ரூபம் தரிச்சுண்டு குருவாயூர் கோவிலில சகலனாயிட்டு நிற்கிறார். சகலனான அந்த பகவான் ஆக்சுவலா நிஷ்களனாக்கும் ரூபம் இருக்கிற பகவானாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ரூபம் இருக்கிற பகவானுக்குள்ள ரூபமில்லாத பரபிரம்ம தேஜஸ் அத்தனை பேருக்கும் பார்க்கிற மாதிரி பிரகடனமாகிறது. ஸ்லோகம் 6. தது தே தே பிரத்யக்ரதாரா பிரத்யக்ரதாராதரம். தது தே வபுஹு, பகவானோடு வபுசு. அனுகலையே மாருதாகாரநாத, பகவானோடு அந்த வபுச குருவாயூரப்பா நான் கண்டினியூஸ் ஆயிட்டு மனசுக்குள்ள தியானிச்சுக்கிறேன். பலதர வர்ணனையாக்கும் பகவானோடு அந்த வபுச வர்ணிக்கிறார் பட்டதிரிப்பாடு. தது தே அப்படின்னா பகவானோடு அப்படின்னு அர்த்தம். கடைசி லைன்ல வபுஹு அனுகலையே அப்படின்னு இருக்கிறத இங்க சேர்த்தி பார்த்தோம். பகவானோடு வபுசு அப்படிங்கறத நான் நிரந்தரம் மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து தியானிச்சுக்கிறேன். பிரத்யக்ரதாராதரம், பிரத்யக்ரதாராதரம் அப்படின்னா புதிய தண்ணியோடு ஃபோர்ஸ். தாராதரம் அப்படின்னா மழைமேகம். இப்ப மழை பெய்யும் அப்படின்னு தோணற ஸ்டேஜில் இருக்கிற இருண்ட கலர்ல இருக்கிற மேகம் கார்மேகம். மேகங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா திக்கா நின்னு இருண்ட கலர்ல நின்னு இப்ப மழை பெய்யும் அப்படின்னு தோணர்த்த அதிலேந்து ஒரு மழை உண்டாகுமே, அதாக்கும் இங்க புதிய வெள்ளத்தோடு ஒழுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது பிரத்யக்ரதாராதரம். வானத்திலேந்து மேகம் இருண்டு கூடி மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில இருக்கிற அந்த மேகத்தோடு கலர், கிளவுட்ஸோடு கலர், கார்மேக கலர், கார்வர்ணனான கண்ணன். லலிதம் அப்படின்னா அழகு, லலித கலாயம் அப்படின்னா அழகாயிருக்கிற கலாயம். சொன்னாக்கா நீல கலர்ல இருக்கிற பூக்கள். காயாம்பூ வர்ணம்
நீல கலர்ல இருக்கிற காயாம்பூ, அதே மாதிரி நீல கலர்ல இருக்கிற சங்கு புஷ்பம், இதெல்லாம் பகவானோட கலருக்கு ஈக்குவல் ஆயிட்டாக்கும் வர்ணிக்கிறா. நீல கலர்ல இருக்கிற பூக்களை எல்லாம் பகவானோடு அந்த கலருக்கு ஈக்குவல் ஆயிட்டு வர்ணிக்கிறா. ஆவலி அப்படின்னா கூட்டம், காயாம்பூ கூட்டம், காயாம்பூக்கு நீல கலராக்குமே, அதே மாதிரி நீல சங்கு புஷ்பத்துக்கும் நீல கலராக்கும். இப்படி நீல கலர்ல என்னெல்லாம் பூக்கள் இருக்கோ அந்த பூக்களோடெல்லாம் கூட்டம். கேளீகாரம் அப்படின்னா நீல பூக்கள் எல்லாம் இப்படி காற்றில ஆடி கழிக்கிற மாதிரி இருக்கிற அழகு, அப்படி இருக்கிற அந்த அழகாயிருக்கிற பகவான் அப்படின்னு அர்த்தம். தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேளிகாரம். இனி அந்த நீல சியாமள ரூபனாயிருக்கிற கார்மேக வர்ணனாயிருக்கிற கண்ணனுக்கு என்ன ஒரு அழகாக்கும். பகவல் ரூப வர்ணனை பட்டதிரி பண்ற. லாவண்யஸ்யாயகசாரம், லாவண்யம் சொன்னனாக்கா அழகு, அழகிலேயே அழகான பகவான். இதுக்கு மேல ஒரு அழகு இல்லை, அதாக்கும் சொல்லப்படுறது. அழகோடு சத்தான பகவான், இதை விட ஒரு அழக எடுத்து காட்டுறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. சுகிருதி ஜனதிருஷாம், சுகிருதி அப்படின்னா புண்ணியம், சுகிருதி ஜனதிருஷாம் அப்படின்னா புண்ணியம் செஞ்சவாளுக்கு மட்டும் காண முடியற அந்த பகவானோட ரூபம். பகவான் அப்படி ஓடி போய் பார்க்கணும் பറ്റാது, அதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செஞ்சா மட்டும்தான் அந்த பகவத் தர்சனம் கிடைக்கும். சுகிருதி ஜன திருஷாம், புண்ணியாத்மாக்களுக்கு மட்டும் காண முடியற அந்த பகவானோட ரூபம் பூர்ண புண்ணிய அவதாரம். புண்ணியமே அவதாரமாயிட்டு வந்திருக்கிற அந்த பகவானோட ரூபம். லாவண்ய சைகசாரம் சுகிருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம். லக்ஷ்மி அப்படின்னா மகாலட்சுமியோடு நிச்சங்க லீலா நிலையனம். லக்ஷ்மி நிச்சங்க லீலா நிலையனம். மகாலட்சுமியோடு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத விளையாட்டுக்கு இடமாயிருக்கிற பகவான். மகாலட்சுமி விளையாடுற அந்த பகவானோடு வபுசு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பகவானோடு அந்த வபுசுல மகாலட்சுமி இருக்கா, அதாக்கும் இங்க எந்த டவுட்டும் இல்லை. அதுல அதை சொல்லறதுக்காக்கும் நிச்சங்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சங்க லீலா நிலையனம். அம்பாள் பகவானோட ஹிருதயத்துல விளையாடறா, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அமிர்த சியந்தனம், சியந்தனம் சொன்னாக்கா ஒழுகிறது அப்படின்னு அர்த்தம். அமிர்த சியந்தனம் அப்படின்னா அமிர்து ஒழுகிறது. சந்தோஷம் அப்படின்னாக்கா அமிர்து ரசம் ஒழுகி ஒழுகி வரது அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி நிச்சங்க லீலா நிலையனம் அமிர்த ஸ்யந்த சந்தோகம். மகாலட்சுமி இருக்கிற பகவானோடு அந்த ஹிருதயம் அமிர்தாக்கும் அந்த பிரவாகம் எடுக்கிறது. அந்த அமிர்து சந்தோஷம், அந்த அமிர்த ரசம் ஒழுகி ஒழுகி வரது. அந்தஹா உள்ளுக்குள்ள அமிர்த ரசம் நனைக்கிறது.
பிரம்மானந்த ரசமான அமிர்தம் எப்பப்பாரு வருஷிச்சுட்டே இருக்கு. அந்த அமிர்த ரசம் அந்தஹா உள்ளுக்குள்ள நனைக்கிறது. சஞ்சிந்தகான பகவல் பக்தர்களோடு அந்தஹா உள்ளுக்குள்ள பகவல் பக்தர்களோடு உள்ளுக்குள்ள அமிர்த சந்த சந்தோகம் சிஞ்சது அமிர்தரசம் ரொம்ப இருக்கிற அந்த பகவல் ரூபம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற அந்த பகவானோட ரூபம் அப்படி இருக்கிற குருவாயூரப்பா, அந்த குருவாயூரப்பனோடு அமிர்த பிரவாகம் எடுக்கிற அந்த ரூபத்தை மனசுல தியானிச்சு தியானிச்சு பக்தர்களோடு மனசுக்குள்ளையும் அமிர்த பிரவாகம் எடுக்கிறது. அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுகிருதி ஜனத்ருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்கலீலா நிலயனமமிருதஸ்யந்த சந்தோஹமந்த சிஞ்ச சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதாகாரநாதா. ശ്ലോകം 7. மேல்புத்தூர் பட்டதிரிப்பாடு. இந்த உலகத்துல இந்த ஜனங்களும் ஜீவஜாலங்களும் அத்தனை பேரும் ஜனிச்சு கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் பகவான் சிருஷ்டி நடத்துறதுனாலேயாக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தார். மேல்புத்தூர் முதல்ல நினைச்சுட்டு இருந்தது என்னவாக்கும் அப்படின்னு இங்க சொல்றார். ஜனிக்கிறவாளோடெல்லாம் துக்கங்களை நினைச்சு சங்கடப்படுறார் மேல்புத்தூர். பகவான் சிருஷ்டி நடத்துறதுனாலேயாக்கும் இப்படி ஜனங்களுக்கெல்லாம் சங்கடம் அனுபவிக்க வேண்டி வருது அப்படின்னு இதுக்கு முன்னால நான் நினைச்சு சங்கடப்பட்டேன் பகவானே அப்படின்னு பகவான் கிட்டயே சொல்றார். ஆனா பகவானே, நான் இப்போ என்னோட சிந்தனைய கொஞ்சம் மாற்றி சிந்தனை பண்றேன். குருவாயூரப்பா, பகவான் சிருஷ்டிச்சதுனாலேயாக்கும் எங்களுக்கு பகவானோடு அந்த பூர்ண அவதாரத்தை பார்க்கறதுக்கு முடிஞ்சது. பகவல் ரூபம் பார்த்து ஆனந்திக்கிறதுக்கு சாத்தியமாகிறது பகவான் சிருஷ்டி நடத்தினதுனாலேயாக்கும். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. தே சிருஷ்டி சேஷ்டா, பகவான் சிருஷ்டி அப்படிங்கிற சேஷ்டா கர்மம், அந்த கர்மம் செஞ்சது கஷ்டா ரொம்ப கஷ்டமானதாக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். கஷ்டா ரொம்ப கஷ்டம் பகவான் சிருஷ்டி பண்ணினது, அதனாலேயாக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் சங்கடம் அனுபவிக்கிறார். பகுதர பலதரத்தில் இருக்கிற பவம் சம்சார சாகரம், பலதரத்தில் இருக்கிற சம்சார துக்கங்கள், பவகேத ஆவஹா, இந்த சம்சார சாகரத்துல பகுதர பவம் சம்சார சாகரத்துல பவகேத ஆவஹா சம்சார துக்கங்கள், ஜீவபாஜா ஜீவிதம் எடுத்தவாளுக்கு பாஜா அனுபவிக்க வேண்டி வரது. அதனாலேயே தே சிருஷ்டி சேஷ்டா கஷ்டா, சிருஷ்டி அப்படிங்கிறது கஷ்டம்தான். இது ஏவம் இப்படியாக்கும் மயா பூர்வம் ஆலோசிதம்,
இதுக்கு முன்னால நான் இப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தேன், பகவான தரிசிக்கிறதுக்கு முன்னால நான் இப்படி எல்லாம் ஆக்கும் பகவானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ந ஏவம் அத்ய அபிஜானே. அத்ய அப்படின்னா இன்னைக்கு, ந ஏவ அபிஜானே அப்படி நான் நினைக்கலை. நோ சேத் பகவான் சிருஷ்டி நடத்தலை அப்படின்னா ஜீவாஹா ஜனிச்சவா அத்தனை பேரும் கதம் வா எப்படியாக்கும் மதுரதரம் ஸ்வீட்டான இதம் இந்த தொது வபுஹு பகவல் சரீரம் பகவல் ரூபம் சித் ரச ஆர்திரம் ചിത്തും രസവും ജ്ഞാനവും ആനന്ദവും ചേർന്ന് ആർദ്രം നനഞ്ച அந்த பகவல் ശരീരത്തെ നേത്രൈഹി കണ്ണുകളാലും ശ്രോത്രൈഹി കാതുകളാലെയും കണ്ണുകളാലെയും കാതുകളാലെയും നേത്രൈഹി ശ്രോത്രൈഹി ച പീത്വാ കുടിച്ചിട്ട് പരമരസസുതാം போதிபூரேரமேரன் பரமரசம் அந்த பரமானந்த ரசமாயிருக்கிற சுதா அமிர்தம் அம்போதி சொன்ன சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல கதம் ரமேரன் அதுல சந்தோஷிச்சு ஆராடி ஆஸ்வதிக்கிறது எப்படி? பகவான் சிருஷ்டி நடத்தலை அப்படின்னா இதுக்கொன்னும் முடியாதே. இந்த 7வது ஸ்லோகத்துல பட்டதிரி பகவான அஜிதா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் பேசுறார். அஜிதா அப்படின்னா ஆருக்கும் பகவான தோக்கடிக்கிறதுக்கு முடியாது, ஆருக்கும் தோக்கடிக்க முடியாத பகவானே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றார். ஸ்லோகம் 8 நம்ராணாம் ஆராக்குமோ பக்தியோடு கூடிட்டு பகவான நமஸ்காரம் பண்றது. அப்படி நமஸ்காரம் பண்றவாளோடு புற முன்னால சந்நிதல்சே பகவான் பிரத்யட்சமாகிறார். நம்ராணாம் சந்நிதல்சே சததம் அபி புற எப்பவும் அபி சததம் அபி எப்பவுமே பக்தர்களோடு முன்னால பகவான் பிரத்யட்சப்படுறார். தைஹி நமஸ்கரிக்கிறவாளோடு முன்னால பிரத்யட்சப்படுற பகவான். புரஹா அவளுக்கு முன்னால நமஸ்கரிக்கிறவாளோட முன்னால பிரத்யட்சப்பட்டுட்டு பகவான் என்ன பண்றார்? அனபியர்த்திதான் அபி அவ வாயை திறந்து அது வேணும் இது வேணும்னு கேட்காதக்கே புருஷார்த்தங்களையும் அதே மாதிரி காமான் வாயை திறந்து அது வேணும் இது வேணும் கேட்கிற விஷயங்களையும் அஜஸ்ரம்
எப்பவும் விதரசி கொடுக்கிறார். அது வேணும் இது வேணும்னு என்னெல்லாமக்கும் பக்தர்கள் கேட்கிறாளோ அதையும் பகவான் கொடுக்கிறார். இனி பக்தர்களும் கேட்காட்டி கொடியும் அவளுக்கு அந்த மோட்சபதத்தையும் பகவான் எப்பவுமே கொடுக்கிறார். அஜஸ்ரம் விதரசி எப்பவும் கொடுக்கிறார். புருஷார்த்தங்களில சிரஷ்டமாயிருக்கிற மோட்சகதியை பகவான் கொடுக்கிறார். அதே மாதிரி பக்தர்கள் என்னெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாத்தையும் பகவான் கொடுக்கிறார். பரம ஆனந்த சாந்திராம் கதிம்ச, ஆனந்தம் கொஞ்சம் கூட குறையாம நிக்கிற அந்த பரமானந்தமா இருக்கிற மோட்சத்தை கொடுக்கிறார். மோட்ச கதியை கொடுக்கிறார். அதாக்கும் இங்க பரமானந்த சாந்திராம் கதிம்ச, பக்தர்களுக்கு மோட்ச கதியையும் பகவான் கொடுக்கிறார். இத்தம் இப்படியாக நிசேஷலப்யஹா எல்லாருக்கும் பகவானை கிடைக்கும். பண்டிதன் அப்படினும் பாமரன் அப்படினும் எந்த வித்தியாசனும் இல்லாக்கி அத்தனை பேருக்கும் ஒருபோல கிடைக்கிறது பகவானை. நிரவதி கஃபல கணக்கில்லாத பலங்கள் கொடுக்கிற பாரிஜாதஹா பாரிஜாதம், அந்த பாரிஜாதமாக்கும் பகவான் ஹரி. இங்க ஹரே அப்படின்னு சொல்லப்படுறது ஹரி சொன்னா எல்லா கஷ்டங்களையும் இல்லாம பண்ற அந்த பகவான். துவம் சொன்னா பகவான். பாரிஜாதம் அப்படின்னா கல்பவிருட்சம் அப்படின்னு பேரு. அந்த கல்பவிருட்சத்துக்கு பக்கத்துல போயிட்டு அது வேணும் இது வேணும்னு என்ன கேட்டானாலும் கிடைச்சுவிடும். இந்த தேவர்களோடு உத்தியானத்துல இருக்கிற மரமாக்கும் கல்பவிருட்சம், தேவலோகத்திலேயாக்கும் அந்த கல்பவிருட்சம் இருக்கு. அங்க மோட்சத்தை தவிர வேற என்ன கேட்டானாலும் கிடைக்கும். அதே மாதிரியாக்கும் இங்க பகவான். ஆனா பகவான் பாரிஜாத மரத்தை விட சிரேஷ்டமாக்கும். காரணம் இந்த கல்பவிருட்சத்துக்கு கேட்டதை கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கு. ஆனா மோட்சம் வேணும்னு யாராவது கேட்டானா இந்த கல்பவிருட்சத்துக்கு கொடுக்க முடியாது. மோட்சம் பகவான் கொடுப்பார். பகவான் கிட்ட என்ன கேட்டானாலும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளொன்னும் கேட்கலேனா கூடியும் பகவான் மோட்சபதத்தை கொடுப்பார். அப்படி பகவானே எல்லாம் தரும்போது, மோட்சத்தையும் சேர்த்தி தரும்போது, அதுக்கப்புறமா நம்ம எதுக்காக்கும் இந்த கல்பவிருட்சத்தோட அடியில போய் நிற்கணும், அது வேணும் இது வேணும் சொல்லிண்டு. அப்ப பகவான் அப்படிங்கிற அந்த பவர், அந்த பவருக்கு ஈக்குவல் ஆயிட்டு ஒன்னும் இல்லை. இந்த கல்பவிருட்சமே வேஸ்ட் ஆக்கும் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. க்ஷுத்ரம் அப்படின்னா ரொம்ப துச்சம், நிஸ்சாரமாக்கும். தம் சக்கரவாடி துருமம், பகவான் எல்லாம் கொடுக்கிற அந்த பகவான் இருக்கிறத தம் அந்த சக்கரம் சொன்ன தேவேந்திரன். சக்கரவாடி அப்படின்னா, வாடி அப்படின்னா பூந்தோட்டம். தேவலோகத்துல இருக்கிற தேவேந்திரனோட பூந்தோட்டம் துருமம், நிஸ்சாரம். நிஸ்சாரமான ரொம்ப துச்சமா இருக்கிற அந்த தேவலோக பாரிஜாதத்தை அர்த்தி அவசியப்படுறவா. விரஜம் சொன்னா கூட்டம். அர்த்தி விரஜஹா அப்படின்னா அது வேணும் இது வேணும் அப்படின்னு அந்த தேவலோக பாரிஜாதத்துக்கிட்ட கேட்டு போய் நிக்கிறவாளோட கூட்டம். அந்த தேவலோக பாரிஜாதத்தை சும்மா மோகிக்க வக்கம் சேரா. இது கஷ்டம்தான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. எல்லாம் கொடுக்கிற கல்பவிருட்சமாயிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க இருக்கிறத, மோட்சத்தையும் சேர்த்து கொடுக்கிற பகவான் இங்க இருக்கிறத, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொர்க்கசுகத்தை ஆசைப்படுறவாளோட காரியம் ரொம்ப கஷ்டம்தான். அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுமே அப்படின்னு ஆசைப்படுறாளே, அந்த ஆசைப்படுற விஷயம் ரொம்ப துச்சமாக்கும். சொர்க்கத்துல போனானாக்கா சொகுசா வாழலாம் அம்படுத்தான் உள்ளது, மோட்ச பதவி கிடைக்காது. அந்த சொர்க்க சுகம் நம்மளை அனுபவிச்சு தெரிந்து கழிஞ்சானா மறுபடியும் நம்ம இந்த பிராராப்தத்துக்கு வரணும். ஆனா மோட்சம் அப்படிங்கிற பதவி கிடைச்சு கொடுத்துனா மறுபடியும் நமக்கு அந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. அதையாக்கம் இங்க சொல்லப்படுறது. தேவலோகத்திலே இருக்கிற பாரிஜாதத்துக்கு ஆளுகள் எல்லாம் ஆசைப்படுறது கஷ்டம்தான். பகவான் எல்லாம் கொடுக்கிற பகவான், கேட்டதையும் கேட்காத அந்த முக்தி பதத்தையும் கொடுக்கிற பகவான் இங்க இருக்கிறத அந்த பாரிஜாதத்தை தேடிட்டு போறது ரொம்ப கஷ்டம். பாரிஜாதம் மரம், கல்பவிருட்ச மரம் அப்படிங்கிறது பகவானுக்கு பக்கத்துல வச்சானா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இங்க மட்டதிரி எக்ஸ்பிளைன் பண்றார். அபிலஷதி வியர்த்தம். அபிலஷதி வியர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா ஆசைப்படுறது சும்மா வாக்கும், அதுல அர்த்தமே இல்லை அப்படின்னாக்கும். அபிலஷதி வியர்த்தம் அப்படின்னா அர்த்தம். தேவலோகத்துல இருக்கிற துச்சமான அந்த கல்ப விருட்சத்தை ஆசைப்படுறது அபிலஷதி சொன்னா ஆசைப்படுறது வியர்த்தம், வேஸ்ட். ശ്ലോകം 9. ഗുരുവായൂരപ്പനോട് വിശേഷങ്ങളെ വർണ്ണിച്ചു ചൊല്ലിണ്ട് ഭഗവാനെ നമസ്കരിക്കാർ ഭട്ടതിരി. കാരുണ്യാത് കാമം അന്യം ദദതി ഗലു പരേ. കാരുണ്യാത് കാരുണ്യത്താല് പരേ பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தவிர இருக்கிற தேவதைகள், அந்நிய தேவதைகள். காமம் அந்நியம், மோட்சத்தை தவிர இருக்கிற எல்லா ஆக்ரகங்களும் நடத்தி கொடுக்கிறவாளாக்கும். என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அத அத்தனையும் கொடுக்கிறவாளாக்கும். தததி கலு அவ கொடுக்கறா. ஆனா பகவான் ஸ்வ ஆத்மதஹ பகவான் பகவானுக்கே ஈஸ்வரனாக இருக்கார். சொந்தம் ஆத்மாவையே கொடுக்கிறார். அதானது விசேஷாது முக்கியமா மோட்ச பதவியை கொடுக்கிறார். எல்லா தேவதைகளுக்கும் ஆர் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு. ஆனா அவளுக்கு கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக்கும் மோட்சம் அப்படிங்கிற அந்த பதவி. மோட்சம் கிடைக்கிறவா அத்தனை பேரும் போய் லயிக்கிறது இந்த பரபிரம்மத்திலே ஆக்குமே. அதனாலேயே பிரம்மஸ்வரூபியான பகவான் சொந்தம் ஆத்மாவையே பக்தர்களுக்கு லயிக்கிறதுக்கு வேண்டிட்டு கொடுக்கிறார். பகவானோடு அந்த ஆத்மாவிலே ஆக்கும். மோட்சம் கிடைச்சவா எல்லாரும் போய் லயிக்கிறா. இந்த மோட்சம் கிடைச்சவாளுக்கு லயிக்கிறதுக்குள்ள ஸ்தானமாகிட்டு பகவானோட ஆத்மாவை பகவான் கொடுக்கிறார். முதல்ல ஸ்ரீகிருஷ்ண பகவான் தவிர எல்லா தேவதைகளோடு எபிலிட்டியும் சொல்லிட்டு பகவான் குருவாயூரப்பனோடு அந்த மகத்துவத்தை வர்ணிக்க வாக்கும் சேரார் பட்டதிரி. விசேஷாது முக்கியமாக ஐஸ்வர்யாது ஐஸ்வர்யத்தால ஈஸ்வரே ஈஸ்வரனாயிட்டு பவிக்க முடியறது. ஜெகதி பரஜனே பிரம்மா சிவன் தொடங்கின
ஸ்ரீகிருஷ்ணனை தவிர இருக்கிற தெய்வங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கு. இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அவளுக்கு இருக்கிறதுனாலேயாக்கும் அவ அவ்வளோ தேஜஸா இருக்கா. ஐஸ்வர்யத்தால அவ அடுத்தவாளுக்கு ஈஸ்வரனாயிட்டு இருக்கா. அடுத்தவாளுக்கு அவ ஈஸ்வரனாக்கும் இருந்தா கூடியும் அவளுக்கு அவ ஈஸ்வரன் கிடையாது. பிரம்மாக்கு பிரம்மா ஈஸ்வரன் இல்லை, சிவனுக்கு சிவன் ஈஸ்வரன் இல்லை, இந்திரனுக்கு இந்திரன் ஈஸ்வரன் இல்லை. ஆனா பிரபஞ்சத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் இவா ஈஸ்வரர்கள் ஆக்கும். ஈஸ்வரன் அப்படிங்கிறது பகவான் மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இவாளுக்கு அத்தனை பேருக்கும் ஈஸ்வரன் பிரம்மா, சிவன், இந்திரன், இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனாயிட்டு இருக்கிறது பகவான் மகாவிஷ்ணுவாக்கும். ஆனா பகவான் ச ஆத்மனஹ அபி ஈஸ்வரஹ த்வம். பகவானுக்கு பகவானே தான் ஈஸ்வரன். பகவானுக்கு ஈஸ்வரன் பகவான் தான். தொயி உச்சைஹி ஆரமந்தி. பகவானில தொயி சொன்னாக்கா பகவானில உச்சைஹி நல்ல மாதிரி ஸ்ட்ராங்கா ஆரமந்தி ஆஹ்லாதம் அனுபவிக்கிறார் பகவான். பகவானோடு அந்த ஆத்மாவுக்குள்ளேயே பகவான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பகவானுக்குள்ளேயே சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். எப்படி இருக்கிற அந்த பகவான் இல்லையாக்கும் நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கണ്ടെத்துறதுக்கு சாத்தியமாகிறது. நம்ம எப்படி இருந்தாலாக்கும் பகவானோடு அந்த சந்தோஷத்தை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு சாத்தியமாகிறது. பிரதிபத மதுரே. பிரதிபதம் ஜனனகா பதே பதே. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு வச்சுட்டு பகவான் கிட்ட நெருங்க நமக்கு பரமானந்த அனுபூதி உண்டாகிறது, மதுரம் உண்டாகிறது. இங்க வாயில இருக்கிற இனிப்பு டேஸ்ட் கிடையாது, மதுரம். நம்மளோட அந்த அனுபவமாக்கும் இங்க மதுரம். அந்த பரமாத்மாவில நமக்கு சந்தோஷம் கണ്ടെத்துறதுக்கு சாத்தியமாகிறது. ஆராக்கும் சந்தோஷிக்கிறா? சேதனாக ஜீவன் இருக்கிற நிறைய ஸ்பீத பாக்யாக பாக்யம் இருக்கிற ஜீவனுகள் எல்லாம் பகவானோடு பக்கத்துல போய் பரமானந்தம் அனுபவிக்கிறா. பக்தர்களையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. பக்தர்களுக்கு பகவான் கிட்ட பக்கத்துல போய் அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு சாத்தியமாகும். பகவானோடு ஆத்மாவுக்குள்ளேயே பரமானந்தமாயிட்டு லயிக்கிறார். அந்த பகவான் அப்படிங்கிற அந்த பரமானந்த லயனத்தை பக்தர்களும் அனுபவிக்கிறா அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. துவம்ச ஆத்மாராமஹா ஏவா. இந்த பகவான் அவரு ஆத்மாராமனாக்கும். பகவான் பரமானந்தம் அனுபவிக்கிறது பகவானோடு ஆத்மாவிலேயே ஆக்கும். சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்காக வேற ஒருத்தரையும் பகவானுக்கு ஆசிரியிக்க வேண்டியதில்லை. ஏவ இதி அதுல குணகணாதார. ஏவ இதி அதுல குணகணாதார. பகவான் ஆத்மாராமனாக்குமே இப்படி இருக்கிற அதுல்யனாயிருக்கிற பகவான், ஒன்னு கூடயும் கம்பேர் பண்ண முடியாத பகவான். அப்படி இருக்கிற நிறைய குணகணங்கள் இருக்கிற சௌரே. சூரசேனனோடு மகனாக்குமே வசுதேவர், அவருக்கு பேரு சௌரி அப்படின்னாக்கும். வசுதேவரோடு மகனாக்கும் சௌரியான சௌரே அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படி இது ஒரு ஃபேமிலி பேரு மாதிரியாக்கும் இந்த சௌரி. அப்போ சூரசேனனோடு பையன் வசுதேவன் அவரும் சௌரியாக்கும்.
அந்த வசுதேவரோடு பையன் ஸ்ரீகிருஷ்ணனும் ஷௌரியாக்கும். அதனாலேயாக்கும் அந்த ஷௌரி அப்படிங்கறத இங்க ஷௌரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தே நமஹா அப்படி இருக்கிற அந்த வசுதேவ புத்ரா உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 10. பகவான் அப்படிங்கிற பதத்துக்கு அர்ஹதை குருவாயூரப்பனுக்கு மட்டும்தான் அப்படின்னாக்கும் இங்க பட்டதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டு உறப்பிச்சு சொல்றார். பகவான் அப்படிங்கிற பதத்துக்கு 6 பகங்கள் இருக்கிறவராக்கும் பகவான். பகவான் அப்படின்னு சொல்லணுமானா 6 பகங்கள் உண்டாகணும். ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள், அதாவது குணங்கள். இப்படி 6 குணங்கள் பரிபூர்ணமாயிட்டு இருந்தா மட்டும்தான் பகவான் அப்படிங்கிற பேருக்கு அர்ஹதை உள்ளது. குருவாயூரப்பனில இந்த 6 யோக்கியதைகளும் இருக்கு. ஐஸ்வர்யம், சங்கர, ஆதி, ஈஸ்வர, விநியமனம். சங்கரன் அப்படின்னு சொன்னா பரமசிவன் தொடங்கின ஈஸ்வரர்களை, பிரம்மா, சிவன், இந்திரன் இப்படி இருக்கிற எல்லா ஈஸ்வரர்களையும் கண்ட்ரோல் பண்றது பகவானாக்கும். அவளுக்கெல்லாம் என்னெல்லாம் டியூட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து அவளை டியூட்டி பண்ண வைக்கிறது பகவானாக்கும். அவளுக்கு அதுக்கான ஐஸ்வர்யம் கொடுக்கறதும் பகவானாக்கும். டியூட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் பகவானாக்கும். பகவானோடு சொல்படியில எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறார். இனி வீரியத்தை எடுத்து சொல்றார். விஸ்வ தேஜோஹராணம், இந்த உலகத்தை எல்லா தேஜஸ்களையும் தோக்கடிக்கிறக்கும் தேஜஸ் இருக்கிறவாளோடு தேஜஸ தோக்கடிக்கிற கழுவு பகவானுக்கு இருக்கு, எபிலிட்டி இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது பெரிய தேஜஸாக்குமே நமக்கு இங்க இருந்து வருக்கத்த 100 கோடி சூரியன் ஒட்டுக்க சேர்ந்தானா எந்த அளவுக்கு தேஜஸ் இருக்குமோ அதை விட தேஜஸாக்கும் பகவானுக்கு. அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. நூறு கோடி சூரியனோடு தேஜஸ் எல்லா தேவதைகளுக்கும் இருக்கு. ஆனா பகவானுக்கு அந்த 100 கோடி தேஜஸை விட ஜாஸ்தியான தேஜஸாக்கும் இருக்கு. அப்படி பார்த்தானா எல்லா தேவதைகளையும் தோக்கடிக்கிற அளவுக்கு தேஜஸ் பகவானுக்கு. குருவாயூரப்பனுக்கு தேவதைகளான அத்தனை பேரோடு தேஜஸையும் தோக்கடிக்கிறதுக்கான வீரியம் இருக்கு. விமலம் அபி யசஹா, விமலம் யசஹா அபி சத்குணமான யசஸ நிஸ்பிருஹைஹி ச உபகீதம். ஸ்பிருஹா அப்படின்னா ஆசை, நிஸ்பிருஹா அப்படின்னா ஆசை இல்லாதவா. அப்படி சத்குணமான அந்த யசஸ எந்த விதமான ஆசைகள் இல்லாதவாளும் புகழ்த்தி பாடறா. பகவானோட சத்குணம் அந்த யசஸ் அத புகழ்த்தி பாடுறது எந்த டிமாண்டும் பகவான் கிட்ட இல்லாதவாளாக்கும். பகவானே எனக்கு அது வேணாம், பகவானே இது வேணாம், எனக்கு முடியலையே கிருஷ்ணா, இப்படியெல்லாம் எந்த புலம்பலும் பகவான் கிட்ட புலம்பாத சித்தர்களுடையும் பகவானை புகழ்த்தி பாடுறா. இப்படி பகவானை புகழ்த்தி பாடுறதுனால இனி அவளுக்கு வேற ஒன்றும் கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பகவான் இனி இவ புகழ்த்தி பாடினதுனால அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ ஒன்னும் கிடையாது. இருந்தா கூட அவ அந்த பகவானை புகழ்த்தி பாடுறா. அவளுக்கு ஒன்னும் தேவையில்லைனா கூடயும் பகவானை ஸ்துதிக்கிறா. அவளுக்கு அந்த பிரம்மபதம் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சாச்சு, பரபிரம்மம் என்னான்னு தெரிஞ்சாயாச்சு. இனி அவளுக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, பரமமான ஆனந்த பதவி கிடைச்சாச்சு. இருந்து கொடியும் அவளும் பகவானை ஸ்துதிக்கிறா. ஸ்ரீசுகன், ஸ்ரீ நாரதர் இவாளெல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறாளே, அதே மாதிரி தேவைகள் இருக்கிறவாளும் தேவைகள் இல்லாதவாளும் பகவானை ஸ்துதிக்கிறா.
இனி சித்தர்கள் மட்டுமில்லை, எந்த விதமான தேவைகள் இருக்கிறவாளும் பகவானை ஸ்துதிக்கிறா, தேவைகள் இல்லாதவாளும் பகவானை ஸ்துதிக்கிறா. உபகீதம் அப்படின்னா ஸ்துதிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். பகவானோட யசஸ் இருக்கிறதுலயே சிரேஷ்டம். ஸ்ரீஹி சாட்சால் லக்ஷ்மி தேவி அங்கா சங்கா பகவானோடு அங்கத்தோடு கூடிட்டு சங்கமாயிட்டு இருக்கா, சேர்ந்து நிக்கிறா பகவதி. வட்டசிலியாக்கும் மகாலட்சுமி வசிக்கிறா. அகிலவிது எல்லாம் தெரியற அசி பகவான் சர்வஜனாக்கும். தே பகவானுக்கு ந குவாவி எங்கேயும் சங்க வார்த்தா அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டுட்டே இல்லை. பகவான் ஒന്നുകൂടിயும் அட்டாச்மெண்ட் இல்லாதவராக்கும். அதனால பகவானுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. தது அதனால வாதாகாரவாசின் குருவாயிரப்பா முரன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரனை கொன்ன முரஹரா. இந்த ஸ்லோகத்துல பகவான முரஹரா அப்படின்னு கூப்பிடுறார். அதே மாதிரி குருவாயிரப்பா அப்படின்னு கூப்பிடுறார். பகவத் சப்த முக்கிய ஆசிரயா அசி பகவான் அப்படிங்கிற பதத்துக்கு அர்ஹதை பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் தசகத்தை முடிக்கிறார் பட்டதிரி.